டியூஸ்டே ஆஃப்டர்நூன் மத்தியானம் சாப்பாடு சூடாக கொண்டு போய் வைக்கலான்னு சொன்னாங்களோ இல்லையோ, காலையில் எழுந்திரிச்சு நேரமே எல்லா வேலைகள் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட முடிக்கிறது இல்லை. ஏன்னா மத்தியானம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. மித்ரனுக்கும் பாப்பாக்கும் லஞ்ச் கொண்டு போய் ஸ்கூலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஆஃபீஸ் அன்னைக்கு கிளம்புனது. ஆக்சுவலாக நேற்று வந்து ஹெச்ஆர் கூட ஒரு சின்ன மீட்டிங். அந்த பொண்ணுக்கு ஒரு 24 வயசு தான் இருக்கும். ஆனால் 24 வயசுக்கான அறிவுன்னு சொல்ல முடியாது. ரொம்ப நல்ல அறிவான பொண்ணு, பயங்கர டேலண்டான பொண்ணு. நான் பழகின கொஞ்ச நாள்லையே என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லி, இந்த மாதிரி ஒரு பொண்ணை நீங்கள் வந்து பார்த்தே இருக்க முடியாது, கொஞ்ச நேரம் அவட பேசி பாருங்களேன், எத்தனை விஷயங்கள் பேசுவான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்ட ஒரு பொண்ணு. ஸோ ஆஃபீஸ் முடிச்சு கிளம்பும் போது எங்கிட்ட வந்து சொன்னா, நான் ஒன்று சொல்லுவேன் தப்பாக எடுத்துக்காதீங்க மேடம் அப்படின்ட்டு. சரிடா சொல்லு அப்படின்னேன். இந்த சின்ன செயின் மட்டும் போடாதீங்க, நாளைக்கு உங்களை பார்க்கும் போது அந்த பெரிய செயினோட தான் பார்க்கணும். வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக நம்மளை நாமளே தாழ்த்திக்க கூடாது. திங்க் பிக், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் மேடம் அப்படின்னா. சொன்னது என்னமோ அந்த சின்ன செயினுக்கான ஒரு சிம்பிளான விஷயம்தான், பட் அதுக்குள்ள 1000 அர்த்தங்கள் இருக்குது இல்லையா. இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்த கற்றுருக்கோம் அப்படின்ட்டு ஒரு சின்ன புன்னகையோட வர வழியில எல்லாம் சிரிச்சுட்டு அப்படியே வீடு வந்து சேர்ந்தாச்சு.